ரைட் பே. ஸோ ரிவிஷனோட எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் ரிவிஷனோட செகண்ட் லெக்சர்ல இருக்கும் நம்ம. எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு ஹாலோஸ்பியர். எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு ஹாலோஸ்பியர் போர்டுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீட் அண்ட் ஜேக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு ஹாலோஸ்பியர் ஒன்றும் இல்லை. எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு என்ன ஃபார்முலா நேற்று கற்றுக் கொடுத்தேன்? Q by 4 pi epsilon naught R square. Electric field due to halosphere. Electric field due to halosphere. ஜென்ரலா எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு என்ன ஃபார்முலா? Q by 4 pi epsilon naught R square. ஓகே, புரிஞ்சிருச்சு. ஹாலோஸ்பியர்னா உள்ளுக்குள்ள ஒண்ணுமே இருக்காது, அதான் ஹாலோஸ்பியர். ரேடியஸ் வழக்கம் போல R. 3 கேள்வி. அவுட் சைட்ல ஃபீல்டு, ஆன்ல ஃபீல்டு, இன்சைட்ல ஃபீல்டு. இந்த 3 கேள்விக்கு நம்ம பதில் சொல்லணும். அவுட் சைட், ஆன், இன்சைட். அவுட் சைட், ஆன், இன்சைட். அவுட் சைட்ல கேப்லா கவனிங்க. Q by 4 pi epsilon naught R square. இந்த டிஸ்டன்ஸ் R. இது மேல இருக்கிற சார்ஜ் Q. உள்ளுக்குள்ள ஒண்ணுமே இருக்காது, நோ சார்ஜ். அவுட் சைட்ல Q by 4 pi epsilon naught R square. இப்போ நீங்க தான் புரிஞ்சுக்கணும், அவுட் சைட்னாலே டிஸ்டன்ஸுக்கும் ஃபீல்டுக்கும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். டிஸ்டன்ஸுக்கும் ஃபீல்டுக்கும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். எங்க பா அவுட் சைட்னாலே? ஒரே நிமிஷம். ரைட், E is proportional to 1 by R square. அடுத்தது ஆன் த சர்ஃபேஸ். ஆருக்கு பதிலா R, க்கு பதிலா Q by 4 pi epsilon naught capital R square. இது ஆன் த சர்ஃபேஸ். இன்சைட்ல கேட்குறாங்க. இன்சைட்ல there is no charge. அப்ப Q 0 அப்படின்னா இன்சைட்ல ஃபீல்டும் 0. எவ்வளவு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் தெரியுமா? அவுட் சைட்ல Q by 4 pi epsilon R square, ஆன்ல கேபிட்டல் R square, இன்சைட்ல 0. சரிங்க சார், புரிஞ்சிருச்சு. நாங்கள் அதை அழகாக எழுதிடுவோம். அவுட் சைடு, ஆனு, இன்சைடுன்னு போட்டு எழுதிடுவோம். கிராஃப் எப்படி ட்ரா பண்ணணும்? முதல்ல கிராஃப் கற்றுக்கோங்க, அப்புறம் சம் கற்றுக் கொடுக்குறேன். இப்போ இந்த கிராஃப் உங்கள் போர்டுக்கும் கேட்பாங்க, நீட்டுக்கும் கேட்பாங்க. ஆருக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் கிராஃப் ட்ரா பண்ணுறோம். சென்டர்ல இருந்து சர்ஃபேஸ் வர்ற வரைக்கும் ஃபீல்டு 0. அதாவது ஆர் ஈக்குவல் டு ஆர் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃபீல்டு 0. ஆர் ஈக்குவல் டு ஆர் வர்ற வரைக்கும் ஃபீல்டு 0. இது வரைக்கும் ஃபீல்டு 0. வெளியில போக 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 இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். E is proportional to 1 by R square. இது ஹைப்பர்போலா. இப்போ கிராஃப் தெரிஞ்சு, இதே கிராஃபை தலைகீழ போட்டிங்கன்னா கிராவிடேஷனல் ஃபீல்டு 11th படிக்கணும். நான் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இதெல்லாம் கற்றுக் கொடுத்து அனுப்புகிறேன். தலைகீழ போட்டிங்கன்னா கிராவிடேஷனல் ஃபீல்டு, நேரா போட்டிங்க அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு. சார் கிராஃப் கற்றுக்கிட்டோம், மறந்தும் கூட இங்கே எந்த கோடும் போடக்கூடாது. E ஈக்குவல் டு 0, அவ்வளோதான். சார் இங்கே நான் டாட் லைன் போட்டு காட்டுறேன், அப்படிலாம் எதுவுமே பண்ணவே கூடாது. கிராஃபு எம்டியாக தான் இருக்கணும், ஆர் ஈக்குவல் டு ஆருக்கு முன்னாடி வரைக்கும். நீ தெரியாம நான் ஏதாவது கோடு போட்டு காமிக்கிறேன் அப்படின்னா அது பொட்டென்ஷியல் கிராஃபா மாறிடும். கத்துக்கிட்டீங்களா? இது எங்க பாது? ஹாலோஸ்பியரோடது. உங்களை ஏமாத்துறதுக்கு ஒரு கேள்வி கேட்பாங்க. இந்த ப்ராப்ளம் கத்துக்கோங்க. ரேடியஸ் ஆஃப் ஸ்பியர் இஸ் 10 சென்டிமீட்டர், சார்ஜ் 1 கூலும். 12th சென்டிமீட்டர்ல ஃபீல்டு எவ்வளோ? இது ஒரு கேள்வி. பார்த்ததுமே தெரிஞ்சிருச்சு 12th சென்டிமீட்டரா? 12 அவுட் சைட் தானே, 12 அவுட் சைட் தானே. அதனால ஈக்கு பதிலா Q by 4 pi epsilon naught R square. 1 by 4 pi epsilon naughtக்கு 9 into 10 power 9. Qக்கு பதிலா 1. R square 12 சென்டிமீட்டர். 12 12s are 144. சென்டிமீட்டர் மீட்டரா மாற்றணும், ஸ்கொயரா இருக்கு, -4. சால்வ் பண்ணீங்கன்னா ஏதோ ஒரு ஆன்சர். ரைட்டா? ஸோ 9ஆலே அடிக்கலாம். 9 9, 6 9 54. அப்படியே பவர் எல்லாம் கேன்சல் பண்ணா ஏதோ ஒரு நம்பர் கிடைக்கும். இது வந்து அவுட் சைடு. 8 சென்டிமீட்டர்ல ஃபீல்டு எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா அன்னைக்கு இருக்கிற குழப்பத்துல நீ என்ன பண்ணிடுவ தெரியுமா? Q by 4 pi epsilon naught 8 ஸ்கொயர்னு வச்சு சால்வ் பண்ணுவீங்க. அந்த ஆன்சரும் ஆப்ஷன்ல இருக்கும். எப்பவுமே இந்த ஸ்பியர் கொஸ்டின் வரும் பொழுது நீங்க அந்த ரேடியஸ் ஆஃப் ஸ்பியரை கவனிக்கணும். 10னா 10.
அப்ப ரேடியஸ் ஆஃப் ஸ்பியர் 10 இருந்ததுன்னா அவுட் சைட்ல கேட்டிருக்காங்கன்னா கேக்குதா? யாரா பதில் சொல்லுங்க. கேக்குது சார். ரைட். திடீர்னு மைக் ரெட் ஆயிடுச்சுன்னு தெரியல. ஓகே. அவுட் சைட்ல இருந்ததுன்னா ஃபார்முலா போட்டுருங்க. ஆன்ல இருந்ததுனாலும் பரவாயில்ல. இன்சைட்ல இருந்தா கண்டிப்பா ஜீரோன்னு புரிஞ்சுக்கணும். என்ன பாடி இது? ஹாலோ பாடி. ஹாலோ பாடியில ஃபீல்டு மட்டும் ஜீரோ. ஃபீல்டு மட்டும் ஜீரோன்னு கத்துக்கணும். ரைட் சார், புரிஞ்சிருச்சு. அங்கிருந்து சாலிட் பாடி போயிடுவோமா? சாலிட் ஸ்பியர் கத்துக்கிட்டே வாங்க. நீங்க நிறைய சூப்பரா கத்துக்க போறீங்க. சாலிட் ஸ்பியர். எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு சாலிட் ஸ்பியர். சாலிட் ஸ்பியர்னா உள்ளேயும் சார்ஜஸ் இருந்தா அதுதான் சாலிட் ஸ்பியர். வழக்கம் போல ரேடியஸ் ஆர். அவுட் சைட் ஃபீல்டு எவ்வளவு? அதே ஃபார்முலா தான், Q/4πε0r². ஆன் எவ்வளவு? திரும்பவும் அதே தான், Q/4πε0 கேபிட்டல் R². இங்க ப்ரொபோர்ஷனல் டு 1/R². எப்பவுமே ஆன் பத்தி கவலையே பட தேவையில்லை. அங்க ப்ரொபோர்ஷனாலிட்டியில் நம்ம போடணும்னு அவசியம் இல்லை. இன்சைடு சார், இன்சைட்ல சார்ஜ் இருக்கு சார். இன்சைட்ல சார்ஜ் இருக்கு. அதனால இன்சைட் டைரக்டா எழுதலாம், KQR/R³. படிக்கலன்னா சொல்லவே கூடாது, படிச்சுதான் ஆகணும். உள்ளுக்குள்ளார எந்த இடத்துல கேட்டாலும் KQR/R³. இன்சைட் இன்சைட் KQR/R³. ஃபீல்டு இன்சைட் KQR/R³. உனக்கு பிடிக்கலன்னா 1/4πε0 QR/R³ எழுதலாமா? இன்சைட் கொஞ்சம் கவனமா கவனிங்க. டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்டன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு R. உனக்கு திரும்பவும் இந்த கொஸ்டின் இன்னொரு டைம் சொல்லித்தரேன், கவனமா கவனி. உள்ளுக்குள்ளார ஃபீல்டு கேட்டாங்கன்னா KQR/R³. வெளில கேட்டாங்கன்னா KQ/R². இன்சைட்ல டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு R. அவுட் சைட்ல இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு R². இப்ப கிராஃப் எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன்? ஆருக்கும் ஈக்கும் டிரா பண்றீங்க. இன்சைட்ல டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் எது வர்ற வரைக்கும்? கரெக்டா அந்த ஸ்பியரோட சர்ஃபேஸ் வர்ற வரைக்கும், அதாவது அந்த ஃபுட்பால்ல சென்டர்ல இருந்து இங்க வர்ற வரைக்கும் டிஸ்டன்ஸ் அதிகமாக அதிகமாக ஃபீல்டும் அதிகமாகுது. இங்க E is proportional to R. இங்க இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு R, ப்ரொபோர்ஷனல் டு 1/R². எப்பவுமே உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லவா? எங்கெல்லாம் நீங்க சாலிட்னு ஒரு வார்த்தை வருதோ, சாலிட் பாடிக்கு அது கிராவிடேஷனல் ஃபீல்டா இருந்தாலும், எலக்ட்ரிக் ஃபீல்டா இருந்தாலும், மேக்னெட்டிக் ஃபீல்டா இருந்தாலும் கிராஃப் இப்படிதான் இருக்கும். சாலிட்னாலே கிராஃப் இப்படிதான் இருக்கும். ஸ்ட்ரெயிட் லைன், ஹைப்பர்போலா இப்படிதான் இருக்கும். இங்க தவிர்க்க முடியாத ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ப்ராப்ளம் இருக்கு. கேர்ஃபுல்லா கவனிங்க சார். வழக்கம் போல ரேடியஸ் ஆஃப் ஸ்பியர் 10 சென்டிமீட்டர். 12th சென்டிமீட்டர்ல, அதாவது R அவுட், 12th சென்டிமீட்டர்ல ஃபீல்டு E அவுட், 8th சென்டிமீட்டர்ல ஃபீல்டு E இன். அப்ப E அவுட்டுக்கும் E இன்னுக்கும் என்ன ரேஷியோ? நீங்க பழைய பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். போர்ட்லயும் 3 மார்க் ப்ராப்ளமா கேட்பாங்க. அங்க கேட்கறதாப்பா இங்கேயும் கேட்கறேன். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நீட் அண்ட் ஜேஇ வேற போர்டு வேற, அப்படிலாம் கிடையாது. போர்டில் ஸ்ட்ராங்கா இருந்தாலே இதுல 90% முடிச்சு விட்டு போயிட்டே இருக்கலாம். கொஞ்சம் அக்கறை எடுத்து கவனிங்க, நல்லா கவனிங்க. இ அவுட்டுக்கும் இ இன்னுக்கும் ரேஷியோ. இப்போ இ அவுட் இருக்குல்ல, இ அவுட்டுக்கு என்ன ஃபார்முலா? 1/R², இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/R². இங்க இ அவுட்ன்றதால நீங்க R அவுட் போட்டுக்கிறேன். இ இன் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு R. அப்ப R இன் கீழே கண்டிப்பா ரேடியஸும் வேணும், R³. ஏன்னா இன்சைடுக்கு என்ன ஃபார்முலா இப்ப கத்து கொடுத்தேன்? KQR/R³ கத்து கொடுத்தேன். அவங்க என்ன கேட்டிருக்காங்க? இ அவுட்டுக்கும் இ இன்னுக்கும் ரேஷியோ கேட்டிருக்காங்க. இ அவுட் அப்ப 1 கீழே R அவுட்². இ இன் இருக்கு, கீழே இருக்கா? அப்ப R இன் கீழே வரணும், R³ மேல போகணும். உனக்கு ஒரு நிமிஷம் டைம் தரேன், இந்த ஃபார்முலாவை எப்படியாவது ஒழுங்கா படி.
சாலிட் ஸ்பியர்னாலே அவுட் சைடுக்கும் இன்சைடுக்குமான ரேஷியோ சம் ரொம்ப ஃபெமிலியர். இன்னைக்கு கூட பார்த்தேன், சும்மா அப்படியே ப்ரீவியஸ் பார்த்துட்டே வரும்பொழுது சம் கண்ணில் பட்டது. அப்போ அவுட் சைடுக்கும் இன்சைடுக்குமான ரேஷியோ, அவுட் சைடுக்கும் இன்சைடுக்கும் ரேஷியோ. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா R1 R2 வச்சு சால்வ் பண்ணியிருக்காங்க. நம்ம குழப்பிப்போம் R1 R2னா. E out by E ன்னா கேபிட்டல் R கியூப் ரேடியஸ் ஆஃப் ஸ்பியர், R அவுட் ஸ்கொயர் R இன். அப்ப நம்ம கொஸ்டின் படி R வந்து 10 சென்டிமீட்டர் 10 கியூப், R அவுட் 12 சென்டிமீட்டர் 12 கியூப், R இன் 8 சென்டிமீட்டர். சால்வ் பண்ணா ஏதோ ஒரு ஆன்சர். அப்ப E அவுட்டுக்கும் E இன்னுக்குமான ரேஷியோ R கியூப் பை R அவுட் ஸ்கொயர் இன்டு R இன். இந்த வந்து ஹாலோ ஸ்பியர்ல போட முடியாது, சாலிட் ஸ்பியர்ல மட்டும் தான் போட முடியும். ஏன்னா சாலிட் ஸ்பியர்ல தான் இன்சைட்ல ஃபீல்டு இருக்கும், ஹாலோ ஸ்பியர்ல இன்சைட்ல ஃபீல்டு 0. ரைட்டா? ஜெரோம் அண்ட் ஜோஷுவா, குட் ஈவினிங். ஜெரோம் கேக்குதா? எஸ் சார், குட் ஈவினிங் சார். ரைட். அவுட் சைடுக்கும் இன்சைடுக்குமான ரேஷியோ. நீ கிளாஸ் முடிஞ்சதும் உங்களோட முதல் வேலை சாலிட் ஸ்பியர் சம்மையும் ஹாலோ ஸ்பியர் சம்மையும் ஒழுங்கா எழுதி பார்த்துட்டு அதுல ஏதாவது சம் ப்ராக்டிஸ் பண்றது நல்லது. எப்பவுமே ரெகுலரா கேட்கிற மாடல் பேட்ச் கத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ரெண்டுத்துக்கான கிராஃப் பார்த்துக்கோங்க. சாலிடா இருந்தா கிராஃப் எப்படி இருக்கும், ஹாலோவா இருந்தா கிராஃப் எப்படி இருக்கும். ஹாலோல இன்சைட்ல ஒண்ணுமே இருக்காது, சாலிட்ல ஸ்ட்ரெயிட் லைன் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், ஸ்ட்ரெயிட் லைன் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அதே மாதிரி அவுட் சைடு ஆன் ரெண்டு பேருக்கும் ஒண்ணுதான். இன்சைட் ஜீரோவா இருந்தா ஹாலோ, இன்சைட் ஜீரோவா இல்லாம KQR by R cube அப்படி இருந்தா அது சாலிட். சார் சொல்ல சார் கிராஃப் ஒரு வாட்டி காமிக்கிறீங்களா? கிராஃப் ஒரே நிமிஷம். இது எந்த கிராஃப் பா? ஹாலோவா சாலிடா? ஹலோ சார். ஹாலோனா இதான் சென்டர் R equal to 0 பா. கரெக்டா சென்டர் ஆஃப் ஸ்பியரா? R equal to 0. R equal to 0ல இருந்து சர்ஃபேஸ் வர்ற வரைக்கும் ஃபீல்டு 0 தானே? இதான சர்ஃபேஸ், இது சென்டர், இந்த சர்ஃபேஸ். சென்டர்ல இருந்து சர்ஃபேஸ் வர்ற வரைக்கும் ஃபீல்டு 0. அவுட் சைட்ல ஃபீல்டுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்ப ப்ரொபோர்ஷனல் டு 1/r². இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னாலே கிராஃப் வந்து ஹைப்பர்போலான்னு தெரியும். இந்த கிராஃப் ஹாலோ பாடியோடது. சரிங்க சார். சாலிட் பாடியோடது முதல்ல இன்சைட் ஃபார்முலா எழுதுறேன், கவனி எல்லாருமே கவனி. KQR by R cube. உனக்கு பிடிக்கலன்னா 1/4πε இங்க QR by R cube. இன்சைட்ல டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு R. இதுக்கு என்ன அர்த்தம்? கரெக்டா சென்டர் ஆஃப் ஸ்பியர்ல R0னா ஃபீல்டு 0, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். R1னா E1, R2னா E2, R3னா E3, R4னா E4. அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே வருதா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்னா கிராஃப் எப்படி இருக்கணும்? ஸ்ட்ரெயிட் லைன். எது வரைக்கும் ஸ்ட்ரெயிட் லைனு? சர்ஃபேஸ் வரைக்கும் ஸ்ட்ரெயிட் லைன். அதுக்கப்புறம் E அவுட் சைட் ப்ரொபோர்ஷனல் டு 1/r². 1/r² ஹைப்பர்போலா. அப்ப E இஸ் ப்ரொபோர்ஷனல் டு 1/r². இங்க டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு R. இதே கிராஃபை இந்த மாதிரி தலைகீழ போட்டீங்கன்னா கிராவிடேஷனல் ஃபீல்டு, நேரா எழுதுனீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு. மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் இதே மாதிரி நேரா தான் எழுத போறீங்க. அங்க ஈக்கு பதிலா பீன் வந்துடும். மேக்னெட்டிக் ஃபீல்டு இது 3rd லெசன்ல கத்து கொடுக்குறேன். இப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் கத்துக்கிட்டு இருக்கீங்க. கத்துக்கிட்டீங்களா? கிளியரா கிராஃப்? எஸ் சார். ரைட். அடுத்தது ஒரே நிமிஷம். சவுண்ட் லவுடா இருக்குல்ல? வேணும் சவுண்ட் லவுடா இருக்கா? எஸ் சார். ஓகே சரி பா. எனக்கு என்னவோ கம்மியா இருக்கிற மாதிரியே ரொம்ப நேரம் ஃபீல் ஆகுது. ரைட். ஸோ அடுத்த 3/4 மணி நேரம் 7:22 8:15 வரைக்கும். ஆமா அடுத்த நேற்று என்னடான்னா உனக்காக தான் 8:15 வரைக்கும் எடுத்துன்னு இருக்கேன். சொல்லாம கொள்ளாம நீ பாட்டு என்ன பண்ற 8:05 ஓடி போயிட்டேன். நிறைய பேர் 8:05 காணாம போயிட்டீங்க. தப்பு தானே? வேலை செய்யறது உனக்காக. அப்ப அந்த வேலையை கரெக்டா இருந்து வாங்கிட்டு போறது யார் பொறுப்பு? ரைட்டா? ஸோ அந்த மாதிரி செய்யக்கூடாது. கடைசியா சொன்ன அந்தந்த விஷயம் கூட உங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படலாம். கஷ்டம் தான் ஆன்லைன்ல சரி 1 மணி நேரம் இருக்கிறதுன்றது. நான் அதனால தான் கரெக்டா இன் டைம்ல ஓடி போயிடுவேன்.
உன்னை போட்டு பெருசா தொல்லை பண்ண மாட்டேன். ஸோ ரிவிஷன்றதுனால எக்ஸ்ட்ரா ஒரு 10-15 நிமிஷம் கேட்க வேண்டியதா இருக்கு. தொடர்ச்சியாகவும் 1 மணி நேரமும் நான் சப்ஜெக்டே பேச முடியாது. அது உனக்குமே ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது நடுவில் உளறிட்டே இருந்தால் தான் அது ஒரு மாதிரி நல்லாவும் போகும். அதனால ஒரு அட்லீஸ்ட் ஒரு 8-10 வரைக்குமாவது இருக்க முயற்சி பண்ணுங்க. ஓகே, டைபோல் இன்னைக்கு கத்துக்க போறதே ரொம்ப இம்பார்ட்டன்ட். டைபோல் பட் லாஸ்ட் போர்டில் கூட டைபோல்ல ஒரு 2 மார்க் ப்ராப்ளம் சூப்பரா இருந்துச்சு. டைபோல்னா என்னங்க சார்? புதுசா வந்தவங்களுக்கும் புரியுற மாதிரி அழகா சொல்லித்தரேன், நல்லா கத்துக்கோங்க. டைபோல், 2 equal and opposite charges separated by a small distance. ஒன்றும் இல்லை, உன் செப்பலை பார்த்துட்டாலே இனிமேல் உனக்கு டைபோல் ஞாபகம் தான் வரணும். செப்பல் தெரியுது இல்லையா? செப்பல் போட்டுட்டு போற எங்கேயாவது இடத்துல நீங்க விடும் பொழுது செப்பலை பக்கத்துல தானே விடுவீங்க. ஒரு செப்பல் இங்கேயும் ஒரு செப்பல் சிங்கப்பூர்லயும் விட முடியும். ஸோ செப்பல் எல்லாம் பக்கத்துல தான் விட்டாகணும். ரெண்டுமே பாரு ஈக்குவல் தான், ஆப்போசிட்ல இருக்கு. ஸோ 2 equal and opposite charges are separated by a small distance. இதுக்கு பேரு டைபோல் மொமெண்ட். உங்களுக்கு இன்னைக்கு சொல்றது தான், டைபோல எப்பவுமே -q + q, -q தான் முதல்ல இருக்கணும், +q தான் ரெண்டாவது இருக்கணும். மாத்தி எழுதவே கூடாது, தப்பு. எழுதுனா -q + q தான் இருக்கணும். அப்படி இருந்தாதான் அது டைபோல்னு எழுதணும். +q -qன்னு போடக்கூடாது. காரணம் லாஸ்டா சொல்றேன். ரைட் சார், டைபோல் புரிஞ்சிருச்சு. டைபோல்ல எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன், டைபோல்ல எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் ஒரு நிமிஷம். பாசிட்டிவ் சார்ஜ்ல இருந்து நெகட்டிவ் சார்ஜுக்கு அவுட் சைட்ல போகும். பட் இன்சைட் நெகட்டிவ் டு பாசிட்டிவ், அந்த நெகட்டிவ் டு பாசிட்டிவ் போகுது பாத்தீங்களா, அதுக்கு பேரு தான் டைபோல் மொமெண்ட். இந்த டாபிக்கோட பி யாருங்க? டைபோல் மொமெண்ட். படிங்க கூடவே, டைபோல் மொமெண்ட். வேகமா வரல, பொறுமையா தான் சொல்லித்தரேன். டைபோல் மொமெண்ட் ரொம்ப ஃபெமிலியர் 2 மார்க் கொஸ்டின் போர்டுக்கு. வாட் இஸ் டைபோல் மொமெண்ட்? ப்ராடக்ட் ஆஃப் எனி ஒன் ஆஃப் த சார்ஜ். 2 கியூல ஒரு கியூ எடுத்துக்கிட்டேன், ஏன்னா ரெண்டு சேம் தான். இது 1 கூலுமா இருந்தா இது -1 கூலும், இது -2 கூலும், இது 2 கூலும், +3 கூலும், சரி -3 கூலும், +3 கூலும். 2 equal and opposite charges are separated by a small distance. இதுதான் டைபோல். அப்ப டைபோல் மொமெண்ட் ஆல்வேஸ் நெகட்டிவ் டு பாசிட்டிவ். டைரக்ஷன் ஆஃப் P நல்லா கத்துக்கோ. டைரக்ஷன் ஆஃப் P always negative to positive. Product of any one of the charges and distance between them, dipole moment. P equal to Q into 2D. இதுலயும் சம் கேட்பாங்க, கவனமா இருக்கணும். P equal to Q into 2D. P equal to Q into 2D. இதுல என்ன சிக்கல்னு நான் சொல்லவா? ஒரே நிமிஷம், அந்த சிக்கல் ஏதோ சொல்றேன். இதோட யூனிட் சொல்லி கொடுங்க சார். கூலும். கேபிட்டல் சி தான் போடணும். ஸ்மால் சி போட்டீங்கன்னா சென்டிமீட்டர் மாதிரி ஆயிடும், ஏன்னா டிஸ்டன்ஸ் இங்க மீட்டர். கேபிட்டல் சி மீட்டர், சாதாரணமா நம்ம சென்டிமீட்டர் மாதிரி போடக்கூடாது. சென்டிமீட்டர், கூலும் மீட்டர் வித்தியாசம் இருக்கு. யூனிட் ஆஃப் டைபோல் மொமெண்ட் கூலும் மீட்டர். கூலும் மீட்டர் சார் கத்துக்கிட்டோம். இதுல ஏதோ சிக்கல்னு சொன்னீங்களே, என்ன சிக்கல்? கொஸ்டின் பேப்பர்ல எல்லாம் கேப்ல கவனி. distance between the charges 4 centimeter. நமக்கு காலங்காலமா என்ன பழக்கம்? டிஸ்டன்ஸ்னாலே டீன்னு தான் எடுப்போம். டி 4 சென்டிமீட்டர். டைபோல் மொமெண்ட் கண்டுபிடிங்க. பி வேணும்னா இந்த கியூக்கு பதிலா 1, 2 into 4 8. ஏதோ ஒரு ஆன்சர் போடுறோம். இங்க நான் என்ன தப்பு பண்ணிருக்கேன் தெரியுதா? டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சார்ஜஸ்னாலே நீங்க தான் புரிஞ்சுக்கணும், அதை 2Dன்னு தான் எடுக்கணுமே தவிர டீன்னு எடுக்க கூடாது. ஆரம்ப காலங்கள்ல கத்துக்கும் பொழுது இந்த தப்பெல்லாம் உங்களுக்கு நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சார்ஜஸ் இல்லைன்னா டைபோலோட டிஸ்டன்ஸ். நம்ம எப்ப பார்த்தாலும் பழக்கப்பட்டது டிஸ்டன்ஸ்னாலே டீன்னு பழக்கப்பட்டோம். ஆனா இங்க டீன்னு எடுத்தீங்கன்னா ஆன்சர் டபுள் ஆயிடுது பாரு. 2Dன்னு தான் எடுக்கணும்.
டைபோலோட டிஸ்டன்ஸ். கொஷின் பேப்பர்ல என்ன நம்பர் கொடுத்திருந்தாலும் அதை நீங்க 2Dன்னு வச்சு தான் சம் போடணும். P ஈக்குவல் டு Q இன்ட்டு 2D. ரைட்டா? ஸோ டைபோல் மொமெண்ட் ஃபார்முலா என்ன? Q இன்ட்டு 2D. யூனிட் என்ன? கூலும் மீட்டர். டைரக்ஷன் என்ன? ஆல்வேஸ் நெகட்டிவ் டு பாசிட்டிவ். எல்லாமே கத்துக்கிட்டோம். டைபோல் டைரக்ஷன் இருக்கு சார், அதனால இட் இஸ் a வெக்டார் குவான்டிட்டின்னு கத்துக்கணும். இதை வச்சு என்ன சொல்லி தர போறீங்க? அடுத்து வரப்போற 3 கொஷின் 3 மார்க் 3 மார்க் 5 மார்க் 5 மார்க். ஸோ இது முடிச்சுன்னா ஆல்மோஸ்ட் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ் காஸ்லாவை தவிர மீதி எல்லாம் நம்ம முடிச்சிடலாம். ஸோ வரப்போற 45 நிமிஷம் ரொம்ப அவேரா இருங்க. இன்னொரு டைம் நீங்க திருப்பி படிக்க கூடாது, அவ்வளவு நல்லா கவனிக்கணும். ஒரு படம் பார்த்தா எப்படி மனசுல பதியுமோ அந்த மாதிரி இருக்கணும். கத்துக்கிறீங்களா? ஓகே, ஒரே நிமிஷம். கொஷினை கவனி. டைபோல் is placed in a யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஒரு டைபோல யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுல பிளேஸ் பண்ணா என்ன ஆகும்? முக்கியமான விஷயம், யூனிஃபார்ம்ன்ற வார்த்தை அங்க இருக்கணும். நான் யூனிஃபார்ம்னா கதை வேற, யூனிஃபார்ம்னா கதை வேற. பாருங்க, இந்த இடம் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன். ஆமா சார். ஒரு டைபோல் இங்க போட்டுக்கிறேன். டைபோல்னாலே உனக்கு நல்லா தெரியும், -Q + Q தான் டைபோல். ஆமா, இது எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன். உங்களுக்கு தெரியுமா, சார்ஜ் பாசிட்டிவா இருந்தா ஃபோர்ஸோட டைரக்ஷனும் ஃபீல்டோட டைரக்ஷனும் ஒரே டைரக்ஷன். ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனா அப்படியே கேதர் பண்ணிக்கிட்டே வாங்க, அப்படியே ஒவ்வொன்றா எடுத்து பாக்கெட்ல போட்டுட்டே வாங்க. The charge is positive, direction of field along the direction of force. ஃபோர்ஸுக்கு QE. ஏன் சார்? க்கு பதிலா F/Qன்னு நேத்து கத்து கொடுத்தேன். இங்க ஆப்போசிட் -QE. ரைட்டா? ஃபீல்டுக்கு நெகட்டிவ் சார்ஜா இருந்தா ஃபோர்ஸ் ஆப்போசிட்ல இருக்கும். F = -QE. டைரக்ஷன் ஆஃப் டைபோல் மொமெண்ட் P. தீட்டா யாரு? ஆங்கிள் பிட்வீன் எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார் அண்ட் டைபோல் மொமெண்ட் வெக்டார். எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் டைபோல் மொமெண்ட்டுக்குமான ஆங்கிள் தான் தீட்டா. தீட்டாவை மறக்கவே கூடாது. தீட்டா இஸ் தி ஆங்கிள் பிட்வீன் எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார் அண்ட் டைபோல் மொமெண்ட் வெக்டார். கண்டிப்பா எழுதணும். என்ன சார் நடக்குது? 2 equal and opposite forces plus QE minus QE. 2 equal and opposite forces acts on a body, it forms a couple. எங்கெல்லாம் கப்பிள் இருக்கோ அங்கெல்லாம் டார்க் இருக்கும். கப்பிள். உங்க பாட்டில் மூடியை ஓபன் பண்ணுங்க, கப்பிள். ஸ்டேரிங்கை திருப்புங்க, கப்பிள். பென் கேப் ஓபன் பண்ணுங்க, கப்பிள். 2 equal and opposite forces acts on a body, it forms a couple. எங்கெல்லாம் கப்பிள் இருக்கோ அங்கெல்லாம் டார்க் இருக்கும். அப்ப இந்த கொஷினோட பேரு டார்க்குங்களா சார்? ஆமா, உங்க கொஷின் பேப்பர்ல டார்க்குன்னு இருக்கலாம், இல்ல டைபோல் இஸ் பிளேஸ்ட் இன் a யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு இருக்கலாம். டார்க் வேணும்னா ப்ராடக்ட் ஆஃப் எனி ஒன் ஆஃப் த ஃபோர்ஸ். ப்ராடக்ட் ஆஃப் எனி ஒன் ஆஃப் த ஃபோர்ஸஸ் இன்ட்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். இதுக்கு மட்டும் தனியா ஒரு மார்க் கொடுப்பாங்க. டார்க்னா என்னன்னு எழுதணும். ப்ராடக்ட் ஆஃப் ரெண்டு ஃபோர்ஸ்ல ஒரு ஃபோர்ஸ், தென் பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். தோருக்கு பாருங்க, இந்த டிஸ்டன்ஸ் தான் பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். இதை நான் ஒய்ன்னு எடுத்துக்குவாப்ப, இங்க இருந்து சைன் தீட்டா கண்டுபிடிங்க. ஆப்போசிட் ஒய், ஹைபாஸ்டிஸ் 2D, ஒய்க்கு பதிலா 2D சைன் தீட்டா. அப்ப பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் 2D சைன் தீட்டா. எனி ஒன் ஆஃப் த ஃபோர்ஸ் F, perpendicular distance 2D sin theta. ஆமா சார். Fக்கு பதிலா QEன்னு இப்பதான் படிச்சோம். into 2D sin theta. ஆமா சார். E வெளில எடுத்துருங்க. Q into 2D. நேரம் கண்டுபிடிச்சிருப்பீங்க. Q into 2D தான் Pன்னு படிச்சோமே சார். Product of any one of the charges into distance. So அப்ப டார்க்குக்கு பதிலா P sin தீட்டாவா?
பிஇ சைன் தீட்டா. நீங்க தேடி வந்த ஃபார்முலா இந்த ஃபார்முலா. பை நான் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் வேணாலும் கொடுக்கலாம். காரணம் சம்முக்கும் கேட்பாங்க, கான்செப்டையும் 2 மார்க் 3 மார்க்ல கேட்டுருவாங்க. இதை எழுதி பார்த்துக்கோ, ஒரு டைம் நைட்டே உட்காந்து எழுதி பார்த்துக்கோ. டார் கொஸ்டின் டயக்ராம் அழகா போடுங்க, 2 சார்ஜ் வைங்க. முதல்ல மைனஸ் கியூ கீழே இருக்கணும், பிளஸ் மேல இருக்கணும். ஆங்கிள் போட்டு காமிங்க, கண்டிப்பா டைரக்ஷன் போட்டு காமிங்க. பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிங்க. டயக்ராம் வச்சு கதை சொல்லுங்க. When a dipole is placed in a uniform electric field, it experiences torque. Torque is nothing, product of any one of the forces into distance between perpendicular distance. Then perpendicular distance எப்படி ஃபைன் பண்றது? நீயா எழுது, அங்க இருக்கிறது தானே எழுதுற, நீ என்ன கதையை அடிக்கிற, ரைட்டா? ஸோ டவ் ஈக்குவல் டு பிஇ சைன் தீட்டா. ஒரே நிமிஷம். டவ் வெக்டார் சைன் பார்த்துட்டீங்கனாலே கிராஸ் ப்ராடக்ட். பி வெக்டார் கிராஸ் இ வெக்டார். தீட்டா 0, சைன் 0 0 தானே. தீட்டா 0ன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன்லே டைபோல் மொமெண்ட்டும் இருக்கணும். உங்களுக்கு புரியுதா? பி இ ரெண்டும் ஒரே டைரக்ஷன். தீட்டா 0வா இருந்தா டார்க்கு 0. முதல்ல இதை படிங்க. எப்ப டார்க்கு 0? எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன்லேயே டைபோல வச்சோம்னாலும் டார்க்கு 0. வேற எப்ப 0? எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷனுக்கு அகைன்ஸ்டா இங்க மைனஸ் கியூ இருக்கணும், இங்க பிளஸ் கியூ இருக்கணும், டைபோல் மொமெண்ட் இங்க இருக்கணும், தீட்டாவோடது 180 இருக்கணும், அப்பவும் டார்க்கு 0. சார் பேரலா இருந்தாலும் 0ங்களா, ஆன்டி பேரலா இருந்தாலும் 0வா? ஆமா. எப்ப சார் மேக்சிமம்? தீட்டா 90. டவுக்கு பதிலா பிஇ சைன் 90 மேக்சிமம். அப்ப ஒரு முடிவுக்கு வாங்க. தீட்டா 0, தீட்டா 180 ரெண்டுத்துலயுமே டார்க்கு 0. தீட்டா 90 டார்க்கு மேக்சிமம், which mean பிஇ. இனிமேல் உங்ககிட்ட மேக்சிமம் டார்க்கு கண்டுபிடிங்கன்னு சொன்னாலே நீங்க பி இன்டு இ போட்டுக்க வேண்டியதுதான். மேக்சிமம் டார்க்கு பி இன்டு இ, மேக்சிமம் டார்க்கு பி இன்டு இ. ஸோ இவ்வளோ நேரம் டார்க் கொஸ்டின் படிச்சிங்க இல்லையா? அதில் ஒரு சம் போட்டுருவோமா? முதல்ல எல்லாருக்கும் இந்த கொஸ்டின் புரிஞ்சுச்சுன்னு பாருங்க. ஒரே நிமிஷம். நேற்று கூட சம் பார்த்தனே. இப்போ ஒரு கொஸ்டின் குரூப்ல போஸ்ட் பண்றேன். அது எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன். எப்ப டார்க் மேக்ஸிமம், எப்ப டார்க் மினிமம், அந்த மாதிரி ஒரு கொஸ்டின். நான் நம்பலன்னா என்சிஆர்டில எப்ப கேட்டிருக்காங்கன்னு நீயே செக் பண்ணிக்கோ. எல்லாரும் குரூப் பார்த்துக்க. இது நான் உனக்கு சொல்லி தரணும் அவசியம் இல்லை, நேரம் உனக்கு தெரிஞ்சிருக்கும். பாத்துட்டீங்களா? அடுத்த கொஸ்டின் 2 மார்க் கொஸ்டின்ல இதே மாடல் தான் இந்த வருஷமும் கேட்டிருந்தாங்க. இந்த வருஷமும் சமீபத்துல கேட்ட மாடல் தான் அது. மேல சொன்னது தீட்டா 0வா இருக்கும் பொழுது டார்க் 0, தீட்டா 180 இருக்கும் பொழுது டார்க் 0, தீட்டா 90 இருக்கும் பொழுது டார்க் மேக்ஸிமம். அந்த கொஸ்டின் தான் சம் நம்பர் 12. ரைட்டா? சம் நம்பர் 14 பாருங்க. ஓகே, இன்னும் நிறைய பேர் பார்க்கலையா அதுல? சரி, கிளாஸ் முடிச்சது பிறகு பாருங்க. சம் நம்பர் 14 இப்ப லாஸ்ட் அனுப்பிச்சிருக்கேன் இல்லையா? அதுல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. எலக்ட்ரிக் டைபோல் ஆஃப் லென்த் 4 சென்டிமீட்டர் அப்படின்னா நீங்க தான் புரிஞ்சுக்கணும். 4 × 10⁻² மீட்டர். with it axis making an angle 60 degree with uniform electric field. தீட்டாவோடது 60 degree. it experiences டார்க் கொடுத்துட்டாங்க 4√3 நியூட்டன் மீட்டர். 4√3 நியூட்டன் மீட்டர். டைபோல் மொமெண்ட் கண்டுபிடிக்கலாம். அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா சார்ஜ் கொடுத்துருக்காங்க, கியூவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 8 நானோ கூலும்.
அதாவது பிளஸ் ஆர் மைனஸ் 8 நானோ கூலும். நானோ கூலும்னா 10 பவர் மைனஸ் 9 கூலும். அதாவது டைபோல்னாலே ஒன்று மைனஸ் கியூ ஒரு பிளஸ் கியூ 8. ஸோ இந்த கொஷின்ல இ வேணும், ஃபைண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு கேட்கலாமா? இப்போ என்ன பண்ணுவீங்க? டவுக்கு பதிலாக பி சைன் தீட்டாவா? ஆமாம் சார். டவுக்கு பதிலாக 4√3, பிக்கு பதிலாக q இன்ட்டு 2d, 8 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 9 இன்ட்டு 4 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 2. இ தெரியாது, சைன் 60. சம் எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்களா? டவ் ஈக்குவல் டு பி சைன் தீட்டா. இதில் இ மட்டும்தான் வேணும். இது 8 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 9, இது 4 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 2. பவர் என்ன பண்ணிக்கிறீங்க? 10 பவர் மைனஸ் 11, 8 4 சார் 4 32, 32 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 11 இன்ட்டு இ சைன் 60, சைன் 60 √3/2. வெளியில ஒரு 4√3 இருக்கு. இந்த √3க்கு இந்த √3 போயிடும். அதனால தான் இங்கே √3 வர மாதிரி கொடுப்பாங்க, இங்கே 60 வர மாதிரி கொடுப்பாங்க. இந்த 2 அப்படியே இந்த பக்கம் வந்துடும். 8 ஈக்குவல் டு 32 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 11 இன்ட்டு இ. 1 8 8 4 32. இது இந்த பக்கம் வந்தால் 10 பவர் பிளஸ் 11, 4 கீழே வந்துடும், ஈக்குவல் டு இ. இப்போ 2.5 இன்ட்டு 10 பவர் 10 எடுத்துக்கலாமா? எப்படி சார்? 10 இன்ட்டு 10 பவர் 10ன்னு எழுதிக்கிறேன் பை 4. 10/4னாலே உனக்கு தெரியும், சாரி 10 பவர் 10. அப்போ 2.5 இன்ட்டு 10 பவர் 10 நியூட்டன் பெர் கூலும். கண்டுபிடிக்கலாமா? ஸோ இந்த மாதிரி தான் டார்க் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி அடுத்த கொஸ்டின் 15th கொஸ்டினும் அதே கொஸ்டின் தான். இப்போ 15 16 உங்களுக்கான வேலை. ஒரு நிமிஷம். அதுக்கு ஆன்சர் கொடுக்கல, கிளாஸ் முடிஞ்சதும் தயவு செஞ்சு சால்வ் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணி விட்டுரு. கொஸ்டின் நம்பர் 15 16 ஒரே மாதிரியான கேள்வி தான். இப்போ பார்த்தோம் இல்லையா 14, அந்த கொஸ்டின் தான். கற்றுக்கிட்டீங்களா? டவ் ஈக்குவல் டு பி சைன் தீட்டால சம்மும் கேட்பாங்க, பேரலா ப்ராப்ளமும் கேட்பாங்க, கற்றுக்கணும். இப்போ சரி, டார்க் புரிஞ்சிருச்சு. அடுத்தது பொட்டென்ஷியல் எனர்ஜி, அதுக்கு முன்னாடி ஒர்க் டன் கற்றுக் கொடுங்க. அடுத்த கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், இந்த டாபிக்ல ரெண்டாவது கொஸ்டின். ஒர்க் டன் இது கொஞ்சம் பொறுமையா கவனி, ஏன்னா இதுல 2 விதமா கேள்வி கேட்கலாம். புரியலன்னா சார் என்ன கூப்பிட்டுரு, நான் இன்னொரு டைம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். ஒர்க் டன் to rotate a dipole, in uniform electric field. யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் ஒரு டைப்போலை ரொட்டேட் பண்ணணும். யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் ஒரு டைப்போலை ரொட்டேட் பண்ணணும். என்ன பண்ணலாம்? தோ வரேன், இங்கே பாரு. விருப்பம் டைரக்ஷன் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். இது எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இந்த மாதிரி இருக்கு. ஆமாம் சார். டைப்போல் எப்படி பிளேஸ் பண்ணியிருக்கோம்? டைப்போலை இந்த மாதிரி பிளேஸ் பண்ணியிருக்கோம். டைப்போல்னாலே மைனஸ் கியூ தான், பிளஸ் கியூ தான். இது எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன், இந்த ஆங்கிள் தீட்டா. இது டைப்போல் மொமெண்டோட டைரக்ஷன், மைனஸ் கியூ டு பிளஸ் கியூ. The charge is positive, direction of forces along the direction of field QE minus QE. இப்போ இதில் ஒர்க் பண்ணணும் இல்லையா? இந்த டைப்போல் ரொட்டேட் பண்றதுக்கு நான் எவ்வளோ ஒர்க் பண்ணணும்? ஒர்க் டனுக்கு உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஃபார்முலா ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். இங்க ரொட்டேஷனா இருக்கிறதுனால டவ் இன்டு தீட்டா. ரெண்டுமே ஒர்க் டன் ஃபார்முலா தான். இது லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட், இது ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் கீழே. அப்ப dw வேணும்னா டவ் இன்டு டி தீட்டா. ஸ்மால் ஒர்க் டன் வேணும்னா இந்த கொஸ்டினை நீங்க இப்படிதான் ஸ்டார்ட் பண்ணணும். dw வேணும்னா டவ் இன்டு டி தீட்டா. ஒரே நிமிஷம், ஒரு நிமிஷம்.
ரைட். ஸோ dw ஈக்குவல் டு டவ் இன்டூ டி தீட்டா. இப்போ dwக்கு பதிலா டவ், டவுக்கு பதிலா இப்பதான் கத்துக்கிட்டோம் பி சைன் தீட்டா இன்ட்டு ஒரு டி தீட்டா. ஸோ டபிள்யூ தான் வேணும், இன்டகரல் ஆஃப் பி சைன் தீட்டா இன்ட்டு டி தீட்டா. பி கேபிட்டல் பி போடக்கூடாது, ஸ்மால் பி தான் போடணும். காரணம் இருக்கு. இங்க இருந்து டபிள்யூ பி வெளில எடுத்துறீங்க, இன்டர்னல் ஆஃப் எங்க இருந்து எங்க ரொட்டேட் பண்றீங்க, தீட்டா 1ல இருந்து தீட்டா 2க்கு ரொட்டேட் பண்றீங்க. இன்டர்னல் ஆஃப் சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டாவா, லிமிட் தீட்டா 1ல இருந்து தீட்டா 2. W ஈக்குவல் டு பி மைனஸ் காஸ் தீட்டா 2 அப்பர் லிமிட், லோயர் லிமிட்டுக்கு ஒரு மைனஸ், ஃபார்முலால ஒரு மைனஸ், காஸ் தீட்டா 1. ஃபைனலா நீ தேடி வந்தது W பி காஸ் தீட்டா 1 மைனஸ் காஸ் தீட்டா 2. அவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலா இந்த கொஸ்டினை பொட்டென்ஷியல் எனர்ஜின்னும் கேட்கலாம், ஒர்க் டன்னும் கேட்கலாம். ஒரு டைபோல எலக்ட்ரிக் ஃபீல்டில் ரொட்டேட் பண்ணணும், ஒரு டைபோல எலக்ட்ரிக் ஃபீல்டில் ரொட்டேட் பண்ணணும், எவ்வளோ ஒர்க் பண்ணணும், அந்த ஒர்க் டன் தான் பொட்டென்ஷியல் எனர்ஜியா ஸ்டோர் ஆக போகுது. அப்போ ஒர்க் டன் பாருங்க, இதுல எவ்வளோ கொஸ்டின் தெரியுமா கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க, தீட்டா 1 0, தீட்டா 2 180, ஃபைண்ட் த ஒர்க் டன்னு கேட்பாங்க. 0 டிகிரியில இருக்கிற டைபோல 180 டிகிரிக்கு ரொட்டேட் பண்றதுக்கு நான் எவ்வளவு ஒர்க் பண்ணணும். அப்படியே பாருங்க, ஒர்க் டன் ஈக்குவல் டு பி காஸ் 0 1, காஸ் 180 மைனஸ் 1, மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ். அப்போ ஆன்சர் 2Pன்னு கத்துக்கணும். 1 மார்க்லயும் கேட்பாங்க, இங்கேயே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒர்க் டன் டு ரொட்டேட் எ டைபோல் W ஈக்குவல் டு பி காஸ் தீட்டா 1 மைனஸ் காஸ் தீட்டா 2. இந்த சம் போடுங்க, தீட்டா 1 0, தீட்டா 2 60 டிகிரி. ஃபைண்ட் த ஒர்க் டன் கேட்குறாங்கன்னா பி காஸ் தீட்டா 1 காஸ் 0 மைனஸ் காஸ் 60. 0ல இருக்கிற டைபோல 60 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணணும். பி காஸ் 0 1, காஸ் 60 1/2, அதனால பி பை 2. இது எல்லாம் எங்க இருந்து பொறுக்கி எடுத்துட்டு வந்தது, எல்லாம் ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ல இருந்து எடுத்துட்டு வந்தது தான். ஸோ உன்னை காப்பாற்ற போறது கான்செப்ட்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும், என்ன கொஸ்டின் கேட்டாலும் சால்வ் பண்ண தெரியணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். பழைய பேப்பரை ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ பி பை 2 இது ஒர்க் டன் கத்துக்கிட்டீங்களா. இது வரைக்கும் எழுதணும், இதோட முடியல கொஸ்டின். ஒர்க் டன் டு ரொட்டேட் அ டைபோல் இன் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு கேட்கலாம், இல்லைன்னா பொட்டென்ஷியல் எனர்ஜி ஆஃப் டைபோல்னு கேட்கலாம். பொட்டென்ஷியல் எனர்ஜின்னு கேட்டாலும் இந்த கொஸ்டின் தான் நீங்க எழுதணும். அதுக்கு இன்னொரு சின்ன வேலை பண்ணணும். என்ன சார் வேலை பண்ணணும்? இது வரை ஒர்க் டன் வரைக்கும் எழுதிட்டீங்களா? இது வரைக்கும் எழுதி முடிச்சிட்டு ஒரு நிமிஷம் என்ன பார், W ஈக்குவல் டு பி காஸ் தீட்டா 1 மைனஸ் காஸ் தீட்டா 2 இது எழுதி முடிச்சிடணும். எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் தீட்டா 1க்கு 90யும் தீட்டா 2க்கு எனி ஆங்கிள். இப்ப 90 டிகிரி இருக்கிற டைபோல எனி ஆங்கிளுக்கு ரொட்டேட் பண்ணா அதுதான் பொட்டென்ஷியல் எனர்ஜி. தனியா பொட்டென்ஷியல் எனர்ஜின்னு டாபிக் கொடுத்து 90 டிகிரி இருக்கிற டைபோல எனி ஆங்கிளுக்கு ரொட்டேட் பண்ணணும். இப்ப W ஈக்குவல் டு பி காஸ் தீட்டா 1 காஸ் 90 மைனஸ் காஸ் தீட்டா. காஸ் 90 0ன்னு உங்களுக்கு தெரியும். இவ்வளோ நேரம் டபிள்யூவா இருந்தது, இனிமேல் யூவா மாறப்போகுது. மைனஸ் பி காஸ் தீட்டா. அப்போ பொட்டென்ஷியல் எனர்ஜி மைனஸ் பி காஸ் தீட்டா, பொட்டென்ஷியல் எனர்ஜி மைனஸ் பி காஸ் தீட்டா. இந்த கொஸ்டின் தான் இப்போ நான் 3 கொஸ்டின் அனுப்பினேன் இல்லையா, இதுதான் கேட்டிருக்காங்க. நான் உனக்கு இது நடத்தலைன்றதுனால வெறும் எலக்ட்ரிக் ஃபீல்டு மட்டும் கண்டுபிடிச்சு காமிச்சேன். இப்போ அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போறோம், பொட்டென்ஷியல் எனர்ஜி இப்போ கண்டுபிடிக்க போறோம். 3 சம்மம் போட்டுருவோமா? அதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு சின்ன நினைவூட்டல். டார்க்குக்கு என்னப்பா ஃபார்முலா, டார்க்குக்கு பிஇ சைன் தீட்டா, இதான் டார்க்கோட ஃபார்முலா. ஒர்க் டன்னுக்கு என்ன ஃபார்முலா, பிஇ காஸ் தீட்டா 1 மைனஸ் காஸ் தீட்டா 2. பொட்டென்ஷியல் எனர்ஜி யூன்னு சொல்லணும், கேபிட்டல் யூ, மைனஸ் பிஇ காஸ் தீட்டா. ரைட்டா? ஓகே, இதுல அந்த 3 சம்மையும் போட்டு காமிச்சிடுறேன். கண்டிப்பா அந்த சம் உனக்கு ரொம்ப தேவைப்படும் 2 இடத்துக்குமே. ஸோ நல்லா கத்துக்கிறீங்களா? இங்க வாங்களேன். இப்போ 3 ஃபார்முலா பார்த்துக்கோங்க. டார்க்ல சைன் தீட்டா
பொட்டென்ஷியல் எனர்ஜி காஸ் தீட்டா. இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். தீட்டா 0வா இருக்கும் பொழுது பொட்டென்ஷியல் எனர்ஜி மினிமம். அதனால இதுக்கு பேரு ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம். இந்த சம்மு இந்த பேப்பர்ல இருக்கு. எப்ப ஸ்டேபிள் எப்ப அன்ஸ்டேபிள்னு கேட்பாங்க. தீட்டா 0வா இருந்தா u மைனஸ் பி மினிமம் ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம். தீட்டா 180 இருந்தா u பிளஸ் பி காஸ் 180 மைனஸ் 1. உங்களுக்கு தெரியும் தானே, மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ். பொட்டென்ஷியல் எனர்ஜி மேக்ஸிமம்னாலே உங்களுக்கு புரியணும், இட் இஸ் அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம். தீட்டா 90 இருந்தா u 0 நியூட்ரல் ஈக்குலிபிரியம். நியூட்ரல் ஈக்குலிபிரியம். இத மூணுத்தையும் கடைசியா நீங்க சொல்லணும், அப்பதான் அந்த 1 மார்க் சேர்த்து கிடைக்கும். பொட்டென்ஷியல் எனர்ஜி நெகட்டிவ்னாலே மினிமம் ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம், மேக்ஸிமம்னாலே அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம், 90 நியூட்ரல் ஈக்குலிபிரியம். இது வரைக்கும் நீங்க வந்துடணும், ரைட்டா? ஸோ மறுபடியும் அந்த சம்ம பாருங்க. இந்த 3 சம்மும் நீங்க சூப்பரா போட்டுரும் ஒரே நிமிஷம். ஹரி, நீ எப்போ வந்த சார்? 7:20க்கு வந்தேன் சார். டாக்டர்கிட்ட போயிட்டு வந்துட்டியா? எஸ் சார். என்னாச்சு உனக்கு? சார் இஎன்டி ப்ரோ, அதுக்கு போயிட்டு வந்தேன். சரி தெரியுப்பா, சரி பார்க்கலாமா? ரைட்டு பகவானி, முன்னாடி அமிச்சலி அதே சம் நம்பர் 14 ஏற்கனவே சால்வ் பண்ண அதே சம் தான். வரைக்கும் நான் உங்களுக்கு கண்டுபிடிச்சிருந்தேன். கவனி, நான் படிக்கிறேன். எலக்ட்ரிக் பை இந்த 3 சம்மு, மூணே சம்மு ரொம்ப வேற கத்துக்கும், நல்லா கத்துக்கும். an electric dipole of length 4 centimeter, அதனால 4 × 10⁻² meter, placed with an axis making an angle 60 degree. டைபோல கரெக்டா 60 டிகிரில பிளேஸ் பண்ணிருக்கேன் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு. டார்க்கோட வேல்யூ 4√3ன்னு கொடுத்துட்டாங்க. கியூவோட வேல்யூ +or-8 நானோ கூலும் 10⁻⁹. என்ன கேட்டிருக்காங்க தெரியுதா? அவங்க கேட்டிருக்கிறது பொட்டென்ஷியல் எனர்ஜி கேட்டிருக்காங்க. நான் உங்களுக்கு இந்த சம்ம சொல்லி தரும் பொழுது பொட்டென்ஷியல் எனர்ஜி சொல்லி தரல, அதனால எலக்ட்ரிக் ஃபீல்டு மட்டும் கண்டுபிடிச்சு காமிச்சேன். இப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிச்சாதான் பொட்டென்ஷியல் எனர்ஜிக்கு போக முடியும். 2 சம் இருக்குதுல. முதல்ல u கண்டுபிடிக்கணும்னா நீங்க E கண்டுபிடிக்கணும். E கண்டுபிடிங்க சார். டவுக்கு பதிலா PE sin θ. ஆமா, E மட்டும் வேணும். டவு பை P sin θ. உங்களால உணர முடியுதா? E மட்டும் வேணும், டவு பை P sin θ. டவுக்கு பதிலா 4√3, Pக்கு பதிலா Q × 2D, 8 × 4 32 into 10⁻⁹, 10⁻², 10⁻11 sin 60 √3/2 இங்க வந்துருது. √3 போயிடுச்சு. 4 2s are 8, இங்க 4 8 32. ஏற்கனவே சொன்ன மாதிரி இது மேல போயிடுச்சு. அப்ப 10 × 10⁻10/4 2.5 × 10⁻10. ஆக்சுவலா இது யாரு? எலக்ட்ரிக் ஃபீல்டு. நியூட்டன் பர் கூலும், விருப்பம் வோல்ட் பர் மீட்டர். எலக்ட்ரிக் ஃபீல்ட கண்டுபிடிச்சிட்டு தான் நீங்க பொட்டென்ஷியல் எனர்ஜி உள்ளார போகணும். போயிடலாமா? தென் பொட்டென்ஷியல் எனர்ஜி உள்ளார போங்க. பொட்டென்ஷியல் எனர்ஜி U ஃபார்முலா என்ன? -PE cos θ. சார் Pக்கு பதிலா Q × 2D சார். E இப்பதான் கண்டுபிடிச்சோம். 2.5 × 10⁻10 cos θ cos 60 டிகிரி. என்ன உனக்கே தெரியும், cos 60 டிகிரி. ஏன்னா θ ஆங்கிள் 60 தானே கொடுத்துருக்காங்க. Q ஓடது 8 நானோ கூலும், 8 × 10⁻⁹. Distance between them 4 cm, 4 × 10⁻⁻², 2.5 × 10⁻10 cos 60 எல்லா ஊர்லயுமே 1/2 தான். -32 × 10⁻11 -11, 2.5 × 10⁻10 × 1/2. சப்ஸ்டியூஷன் இது வரைக்கும் முடிஞ்சது. பை இவ்வளோ ஸ்டெப்ஸையும் போட்டு தான் காமிக்கணும். நீங்க காம்படிட்டிவா இருந்தா ஃபாஸ்டா போட்டு டக்குன்னு ஆன்சர் டிக் பண்ணிட்டு போயிடலாம். பட் அங்கே மார்க் போடுறதுக்கு அவங்களுக்கு ஒரு இடம் வேணும்ல, என்ன? அதனால நீங்க கண்டிப்பா இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் காமிச்சு தான் ஆகணும். ஸோ 2 2 16 2 32. எப்பவுமே
ப்ராப்ளம் சால்வ் பண்ணும் பொழுது ஒரு பழக்கத்தை வச்சுக்கோங்க. பவரை சால்வ் பண்ணி ஒரு ஓரமா போட்டுக்கோங்க. 10 பவர் மைனஸ் 11, 10 பவர் 10, 10 பவர் மைனஸ் 1, 16 இன்ட்டு 2.5, 16 இன்ட்டு 2.5, 40 பாருங்க. இதெல்லாம் டக்குன்னு எப்படி நான் ஃபாஸ்டா பண்ணுவேன்னா 2 பதிலா 32, 0.5, 8, 32, 8, 40. அது உங்களாலையும் ரொம்ப வேகமா பண்ண முடியும். பட் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பழக்கம் இல்லையா? ஸோ அதனால உனக்கு எப்படி வருதோ அந்த மாதிரி ஃபாஸ்டா பண்ணிக்கோ. 40. ஸோ 40 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 11, ஆக்சுவலாக 4 பொட்டென்ஷியல் எனர்ஜி. ஆன்சரு 4 ஜூலு. முடிஞ்சு போச்சா? பொட்டென்ஷியல் எனர்ஜி 4 ஜூல். நெகட்டிவ்ல ஆன்சர் வருது. ஸோ மைனஸ் 4 ஜூல் தான் ஆன்சர். இதே சம் தான் சம் நம்பர் 15ம் சம் நம்பர் 16ம். நான் டேட்டா கொடுக்குறேன், ட்ரை பண்ணுறீங்களா? இப்போ 2014 டெல்லியில் கேட்டிருக்காங்க. இன்னொரு சம்மும் அதே மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ரைட், பக்கத்தில் நோட் எடுங்க. 2 சம்மு கற்றுக்கிறத ஒழுங்காக கற்றுக்கணும். 2 சம் பக்கத்தில் நோட் எடு. ரஃப் பேப்பர் எடுலாம். An electric dipole of length 2 cm, 2D, 2 cm. When placed with the axis making an angle 60 degree, 60 degree. இது sum number 15. Uniform electric field experiences torque. Torque எப்பவுமே √3 தான் பக்கத்துல கொடுப்பாங்க. ஏதாவது ஒரு நம்பர் √3. என்ன காரணம் தெரியுமா? ஏன்னா √3 கேன்சல் பண்றோம். ஏன்னா 60 டிகிரினா √3/2 வந்துடும். Calculate the potential energy. சார்ஜ் வேணும்னா பிளஸ் ஆர் மைனஸ் 4 நானோ கூலும். யூ கேட்குறாங்க. இதே மாதிரி தான் சால்வ் பண்ணணும். எனக்கு 2 நிமிஷம் டைம் எடுத்துக்கோ. ஆன்சர் வேணும். சம் நம்பர் 16. நான் டேட்டா எழுதுறேன், நீங்கள் சம் போடுங்க. சம் நம்பர் 15 போட்டுருங்க. சம் நம்பர் 16ல் 2D வந்து 1 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 2, 2 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 2. சால்வ் பண்ணு. மேக்கிங் அன் ஆங்கிள் 60 டிகிரி. டார்க்கோட வேல்யூ 6√3. சார்ஜோட வேல்யூ பிளஸ் ஆர் மைனஸ் 2 நானோ கூலும். பொட்டென்ஷியல் எனர்ஜி யூ கேட்குறாங்க. 7:56. இதுக்கு ஒரு நிமிஷம், இதுக்கு ஒரு நிமிஷம். சீக்கிரம் 15 ஆன்சர் சொல்லு, 16 ஆன்சர். சீக்கிரம். இப்போ 15 ஆன்சர் பே. -8 சார். 15ஓடது -8ன்னு ஒரு பதில் வந்திருக்கு. 8 ஜூல். மற்றவங்க ஹானஸ்டாக ட்ரை பண்ணு, கற்றுக்கோ. தெரியலன்னா கேட்டுக்கோ, பட் வேலை செய். சொன்னா கேளுங்க, அவ்வளோ இம்பார்ட்டன்ட் மாடல் பாரு. அதனால தான் உடனே சால்வ் பண்ண சொல்லிட்டு இருக்கேன். சீக்கிரம் டைம் பண்ணாலும் பரவாயில்ல. எல்லாருமே ட்ரை பண்ணு. இந்த ஆன்சர் வருதுன்னு பாரு. செகண்ட் ஒன்று ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஒன்று எல்லாருக்கும் வந்துட்டு 8 ஜூல்ட்டு. சீக்கிரம்
அதே மாடல் தான். இ கண்டுபிடிங்க, யூ கண்டுபிடிங்க. ரைட். செகண்ட் ஒன் ஆன்சர். 6 sir. செகண்ட் ஒன் 6 -6 -6. ஆமாம், -6 ஜூல் சொல்லியிருக்கீங்க. செக் பண்ணிடுமா? இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்னோடது 8 ஜூலு, செகண்ட் ஒன்னோடது 6 ஜூலு. ரொம்ப கரெக்ட். யாருக்கா தெரியாம இருக்கா? போட்டு காட்டணுமா? தெரியலனா என்கிட்ட சொல்லு, நான் போட்டு காட்டுறேன். இல்லை நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கிறீங்கன்னா அடுத்த டாபிக் போயிடும். ஏரியன் கிளியர்? நம்ம சால்வ் பண்ணிடுறீங்களா? அனீஸ், ஹரி பதில் சொல்லுங்க. ஹரிசங்கர் சால்வ் பண்ணிப்பீங்களா? சால்வ் பண்ணி காமிக்கணுமா? ஜெரோம், மோனிகா எஸ்கே சால்வ் பண்ணிக்கிறீங்களா? புரிஞ்சிச்சு எல்லாருக்குமே? சொன்ன நிஷாந்தினி, சிவசக்தி வேணும். ரைட். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல். ஸோ டவ் ஈக்குவல் டு பிஇ சைன் தீட்டா கற்றுக்கலாமா? ஓகே. அடுத்தது ஆக்சியல் லைனு, ஈக்குட்டோரியல் லைன். இப்போ 5 மார்க் கொஷின். ஒரு கொஷின் முடிஞ்ச அளவுக்கு நடத்துகிறேன், ஏன்னா அதே 8-10 வரைக்கும் ஆகிடும். அதனால 8:15 வேறு மேக்ஸ் கிளாஸ் இருக்கு போல இருக்கு. சார் இப்போ தான் மெசேஜ் போட்டிருக்காங்க. ஒரு 5 நிமிஷம். ஆக்சியல் லைன் கொஷின். ஆக்சியல் லைன் கொஷின் எப்படி சார் இருக்கும்? எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு அன் எலக்ட்ரிக் டைபோல் அட் அன் ஆக்சியல் லைன். ஸோ நிறைய படிச்சிருப்பீங்க. இதில் இருக்கிற நுணுக்கத்தை மட்டும் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். மைனஸ் கியூன்னு ஒரு சார்ஜ், பிளஸ் கியூன்னு ஒரு சார்ஜ், செப்பரேட்டட் பை அ ஸ்மால் டிஸ்டன்ஸ் 2d. அப்போ இது ஒரு டி, இது ஒரு டி. இப்போ சில புக்கில் ஆர் யூஸ் பண்ணியிருப்பாங்க, சில புக்கில் டி யூஸ் பண்ணியிருப்பாங்க, உங்கள் விருப்பம் தான். ஸோ 2d டிஸ்டன்ஸ். இது சென்டர் ஓ, சென்டர் ஓ. இங்கேருந்து ஆர் டிஸ்டன்ஸில் ஒரு பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணுறீங்க. ஆர் டிஸ்டன்ஸில் ஒரு பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணுறீங்க, அந்த பாயிண்ட் தான் பி. இது டைபோல் மைனஸ் கியூ பிளஸ் கியூ. இந்த டிஸ்டன்ஸ் ஆர். அதாவது சென்டர் ஆஃப் டைபோல்ல இருந்து நீங்க கன்சிடர் பண்ணியிருக்கிற பாயிண்ட் வந்து அந்த டிஸ்டன்ஸ் தான் இங்க ஆர்னு வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டீங்களா? அடுத்தது பாசிட்டிவ் சார்ஜால டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அவுட்வர்ட், நெகட்டிவ் சார்ஜால இன்வர்டு. வழக்கம் போல E1 எழுதுங்க. சரி, E1க்கான ஃபார்முலா Q/4πε0. இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவா இருக்கும்? டோட்டல் டிஸ்டன்ஸ் 6, அதுல இந்த டி போயிடும். அப்ப இந்த இடத்துல என்ன எழுதணும்? r - d the whole square. ஜெனரலா எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு என்ன ஃபார்முலா? Q/4πε0r². அப்ப இங்க r - d the whole square. எலக்ட்ரிக் ஃபீல்டு வெளில போகுதுன்னு காமிக்கணும். அதே மாதிரி E2 எழுதுங்க. Q/4πε0 r plus d the whole square. நெகட்டிவ்ன்றதுனால உள்ள வருது, ஏன்னா இது ஃபுல்லா ஆர், எக்ஸ்ட்ரா ஒரு டி. இதோ பாருங்க, இது ஒரு டி எக்ஸ்ட்ரா இருக்கு. இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த சார்ஜுக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ்? ஆர் பிளஸ் டி. பாசிட்டிவ் சார்ஜுக்கும் பாயிண்ட் பிக்கும் ஆர் மைனஸ் டி. அதை தான் எழுதியிருக்கேன். ரெண்டு பேரும் ஆப்போசிட்ல இருக்கிறதுனால நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு வேணும். சிம்பிளா அந்த டெரிவேஷன் போட்டு காமிச்சிடுறேன். E1 - E2. ஆப்போசிட்ல இருக்கிறதுனால 1 - 2, 1 - 2. E1க்கு பதிலா Q/4πε0 r - d the whole square, Q/4πε0 r plus d the whole square. சப்ஸ்டிடியூஷன் முடிஞ்சது. Q/4πε0 காமனா வெளில எடுத்துறீங்க. 1 - r - d the whole square, 1 - r plus d the whole square. காமனா இருக்கிறத வெளில எடுத்துட்டு மீதி இருக்கிறத எழுதிட்டீங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. Q/4πε0 r ஸ்கொயர் பிளஸ் d ஸ்கொயர் பிளஸ் 2rd. உங்களால உணர முடியுதா? இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். r ஸ்கொயர் பிளஸ் d ஸ்கொயர் பிளஸ் 2rd. இங்க ஆக்சுவலா ஒரு மைனஸ் இருக்கு, இதை உள்ள தள்ளிடுங்க. ஸோ -r ஸ்கொயர் - d ஸ்கொயர் பிளஸ் 2rd. இதே மாதிரி r - d the whole ஸ்கொயரை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு எக்ஸ்பாண்ட் பண்ணிட்டு
மைனஸ் உள்ள தள்ளிட்டேன். பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர். ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர், ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர். கேன்சல் பண்ணிடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஒரே ஸ்டெப்பு. ஒரு பையனை பாஸ் பண்ண வைக்கணும்னு கவர்மெண்ட் நினைச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த பேப்பர்ல இந்த கொஷின் இருக்கும். ஏன்னா எல்லாரும் எழுதுவான். டஃபா கேட்கும். இப்போ மினிமம் அந்த மினிமம் ஸ்கோருக்கான கொஷின்ஸ்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கும். 4rd பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர். முடிச்சிட்டோமா? நான் 2 ஸ்டெப்ல இந்த கொஸ்டினை முடிச்சிடலாம். ஆரை கம்பேர் பண்ணும் பொழுது டி ரொம்ப ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால டி ஸ்கொயரை நெக்லேட் பண்ணிடலாம். அதனால Q இந்த 4rd எப்படி எழுதலாம்? இப்போதைக்கு அது 4rd இல்ல 2 இன்ட்டு 2d இன்ட்டு ஆர்னு எழுதலாமா? காரணத்துக்காக தான் 2 இன்ட்டு 2d இன்ட்டு ஆர் பை 4 பை எப்சிலான்னா ஆர் பவர் 4. ஒரு ஆர் போயிட்டா மீதி ஆர் கியூப் இருக்கும். கியூவையும் 2d மல்டிப்ளை பண்ணா பீன் ஆயிடும். அப்ப 2p பை 4 பை எப்சிலான்னா ஆர் கியூப். எப்பவுமே புரிஞ்சுக்கோங்க, டைபோல்னாலே இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் ஆர் கியூப் தான் இருக்கும். வேற எங்கேயுமே ஆர் கியூப் வராது. கத்துக்கிட்டீங்களா? ஆர் கியூபை பார்த்துட்டீங்கனாலே அது டைபோல் தான். அது ஆக்சியலா இருக்கட்டும், ஈக்குட்டோரியலா இருக்கட்டும். இஸ் ப்ரொபோர்ஷனல் டு 1 பை ஆர் கியூப். ஃபைனலா நீங்க தேடி வந்தது ஆக்சியல் லைன்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு 2p பை 4 பை எப்சிலான்னா ஆர் கியூப். இல்லைன்னா 1 பை 4 பை எப்சிலானுக்கு பதிலாக கே எடுத்துக்கோங்க. 2kp பை ஆர் கியூப். எது எப்படியோ இஸ் ப்ரொபோர்ஷனல் டு 1 பை ஆர் கியூப். இந்த டெரிவேஷன் ஈஸியா போட்டுருவீங்க. இப்போ ஒரு டைம் எழுதி பார்த்தா போதும். டயக்ராம் போடுறீங்க. பாசிட்டிவ் சார்ஜால எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரு வார்த்தைங்க எழுதணும். எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு பாசிட்டிவ் சார்ஜ், எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு நெகட்டிவ் சார்ஜ். போத் ஃபீல்டு ஆக்ட் ஆஸ் ஆப்போசிட் டைரக்ஷன். நெட் ஃபீல்டு E1 மைனஸ் E2. சப்ஸ்டியூட் பண்றோம். காமன் டேர்மை வெளில எடுக்கிறோம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எல்சிஎம் எடுக்கிறோம். டியை காலி பண்றோம். ஃபைனலா 2p பை 4 பை எப்சிலான் ஆர் கியூப். இதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஒருவேளை இது ஒரு 5 மார்க்கா கேட்கறாங்கன்னா இது வரைக்கும் உங்களுக்கு 4 மார்க் தான் கொடுப்பாங்க. ஏன் சார்? அந்த 1 மார்க்குக்கு நாங்க என்ன எழுதணும் அதை சொல்லி கொடுங்க. அந்த 1 மார்க் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மைனஸ் கியூ பிளஸ் கியூ செப்பரேட்டட் பை அ ஸ்மால் டிஸ்டன்ஸ் டைபோல் மொமெண்ட். அடுத்தது எலக்ட்ரிக் ஃபீல்டு பாசிட்டிவ் சார்ஜ் E1, நெகட்டிவ் சார்ஜ் E2. இல்ல E1 தான் பெருசா இருக்கு. அப்ப நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு எங்க இருக்கும்? E1ஓட டைரக்ஷன்ல தான் இருக்கும். ஏன்னா க்கு பதிலாக நீங்க என்னப்பா படிச்சீங்க? E1 மைனஸ் E2 படிச்சீங்களா? E1 10, இது 2. அப்ப ஆன்சர் 8. 10 பாசிட்டிவ் 8 பாசிட்டிவ். அப்ப E1 E ஒரே டைரக்ஷன். கரெக்டா நீங்க எழுதணும். ஃபைனலா ரிசல்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆக்ட்ஸ். வேற ஒன்றும் இல்லை. இந்த ஒரு லைன் எழுது போகுது. அலாங் த டைரக்ஷன் ஆஃப் பி. இதை மட்டும் எழுதி பாக்ஸ் போட்டு விட்டு டைபோல் மொமெண்டோட டைரக்ஷனும் ரிசல்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷனும் ஒரே டைரக்ஷனா தான் இருக்கும். இதுக்கு தான் 1 மார்க் ஃபைனலா. E acts along the direction of P. Resultant electric field acts along the direction of P. கத்துக்கிட்டீங்களா? இந்த ஆக்சியல் லைனை நைட் உட்காந்து எழுதி பார்த்துட்டு ஸோ நாளைக்கு வந்தீங்கன்னா ஈக்குட்டோரியலும் காஸ் லாவும் முடிச்சு கொடுத்துறேன். அதோட சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ் முடிஞ்சிடும். பரவாயில்ல. ஸோ 3 கிளாஸ்க்கு ஒரு லெசன் முடியுதுன்னா இதுக்கப்புறம் இருக்கிற எல்லா வீக்கையும் கவுண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ Jan 15ல மறுபடியும் இன்னொரு ரவுண்டே நம்ம முடிச்சிடலாம். ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம். கடன் முடிச்சிடலாம். பொறுமையாக போகலாம். ஒரு யூனிட்டையும் அப்பப்போ படிச்சுக்கிட்டே வாங்க. இந்த வாரம் நீங்கள்